Hi students, welcome to our iWin Max channel. இது மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட புதிய சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸில் சாப்டர் 2ல ரியல் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் எக்ஸாம்பிள் 2.6 பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் கிளாசிஃபை த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் அஸ் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃப்ராக்ஷனை டைரெக்டாக நம்ம டிவைட் பண்ணாமல் இதை டெர்மினேட்டிங்கா அல்லது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். 13/64 ஒரு ரேஷனல் நம்பரை p/2m into 5n இந்த ஃபார்மில் எழுத முடிஞ்சா அது டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இந்த ஃபார்மில் எழுத முடியலாட்டி அது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இப்போ 13/16 நம்ம என்ன பண்ணலான்னா, டினாமினேட்டரில் மட்டும்தான் 2m into 5n ஃபார்ம் கொண்டுட்டு வரணும். ஸோ 64 டினாமினேட்டரில் 64 நம்ம எல்சிஎம் மெத்தட் மாதிரி இது பார்க்கலாம். 64 2ஆல் டிவைட் ஆகும். 3 2s are 6, 2 2s are 4. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2s are 2, 1 2s are 2, ரிமைனிங் 1 இருக்கும். 12ல் 6 2s are 12. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 8 2s are 16. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 4 2s are 8. 4 திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4. இப்போ 64 இஸ் ஈக்குவல் 1 2 3 4 5 6 2/6 எழுதலாம். அதாவது எத்தனை 1 2 3 4 5 6 2/6 எழுதலாம். இப்போ 13/64 நம்ம 2m into 5n எழுதணும். p அப்படியே 13 அப்படியே வச்சுக்கலாம். 64 2/6 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 5n நம்ம இப்போ எழுதணும். இன்ட்டு 5/0. 5/0 1. எந்த நம்பராக இருந்தாலும் அதுக்கு பவர் 0 எடுத்தோம்னா அது 1. ஃபார் எக்ஸாம்பிள் 2/0னா 1 தான். ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் p/2m into 5n ஃபார்மில் வந்துருச்சு. விச் இஸ் in the form of p/2m into 5n. So 13/64 has a terminating decimal expansion. இப்போ இது p/2m into 5n அந்த ஃபார்மில் இருக்கிறதுனால இது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சம் -71/125
இதை நம்ம வந்து p/2m இன்ட்டு 5n ஃபார்ம் கொண்டுட்டு வரணும். நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. இப்போ 2m இன்ட்டு 5n இந்த ஒரு டினாமினேட்டர் வந்து இந்த ஃபார்ம் கொண்டுட்டு வரணும். 125 வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 2 5s are 10, ரிமைனிங் 2 இருக்கும். அது 25 ஆயிரும். 25ல் 5 5s are 25. திரும்ப 25 வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 5s are 25. ஸோ 125 வந்து 5 கியூப்னு எழுதலாம். அதாவது 1 2 3. ஸோ 5 பவரில் வந்து 3 தடவை வந்திருக்கிறதுனால 5/3ன்னு எழுதிக்கலாம். இப்போ -71/125 இஸ் ஈக்குவல் டு நியூமினேட்டர் இருக்கிறத அப்படியே எழுதிக்கங்க. -71 டிவைடட் பை 125 வந்து எப்படி எழுதலாம்? 5 கியூப்னு எழுதலாம். இதை -71 டிவைடட் பை 2/0 இன்ட்டு 5 கியூப்னு எழுதலாம். இங்கே 2/0 ஈக்குவல் டு 1. அதாவது எந்த நம்பருக்கும் பவர் வந்து 0 வந்துச்சுன்னா 1 தான். ஸோ 1 இன்ட்டு 5 கியூப் ஈக்குவல் டு 5 கியூப். இது வந்து விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p divided by 2/m into 5/n. So -71/125 has a terminating decimal expansion. தேர்ட் சம் பார்க்கலாம். 43 டிவைடட் பை 375. இப்போ டினாமினேட்டர் இருக்கிறத மட்டும் நம்ம எல்சிஎம் மெத்தடில் வந்து இது பண்ணலாம். 375 வந்து 5ஆல் டிவைட் ஆகும். 37ல் 6 5s are 30, 7 5s are 35, ரிமைனிங் 2 வரும். 25 ஆயிரும். 25ல் வந்து 5 5s are 25. 75 திரும்ப வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, ரிமைனிங் 2 25 ஆயிரும். 5 5s are 25. திரும்ப 15 வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 3 5s are 15. இப்போ 43/375 நியூமரேட்டர் இருக்கிற அப்படியே வச்சுக்கலாம். 43 டிவைடட் பை இங்கே 3 இருக்குது. 3/1 இன்ட்டு 5/1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 5 கியூப். இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் p/2/m இன்ட்டு 5/n. ஸோ இது வந்து நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் p/2/n இன்ட்டு 5/n. அப்படின்னா இது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ஸோ 43 டிவைடட் பை 375 has a non terminating and recurring decimal expansion. இப்போ 31/400 பார்க்கலாம். இந்த 400 வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 8 5s are 40. 0 வந்து அப்படியே இறக்கிடலாம்.
80 வந்து திரும்ப வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, ரிமைனிங் வந்து 3 இருக்கும். 0 ஆட் பண்ணும்போது 30 ஆயிரும். 30ல் 6 5s are 30. 16 வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். 8 2s are 16. 8 வந்து திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 4 2s are 8. திரும்ப 4 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4. இது இப்போ வந்து 400 வந்து எப்படி எழுதலாம்? 5 பவர் ஃபஸ்ட்டு 2 பவர் எழுதிக்கலாம். 1 2 3 4. 2 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 2. இது 2 தடவை வந்திருக்கனால பவர் வந்து 2 போட்டிருக்கோம். இப்போ 31/400 31/400 வந்து எப்படி எழுதலாம்? 2 பவர் 4 இன்ட்டு 5 ஸ்கொயர்னு எழுதலாம். which is in the form of p by 2 power m into 5 power n. ஸோ இந்த ஃபார்மில் இருந்துச்சு இருக்கு 2 power 4 into 5 ஸ்கொயர். இந்த ஃபார்மில் இருக்கனால இட் இஸ் 31/400 has a terminating expansion. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.